இன்று தாக்கல் செய்யப்பட்ட தமிழக நிதிநிலை அறிக்கை ரொம்பவே ஊக்கம் தரக்கூடிய விதத்துல தான் இருக்கு. சுற்றுச்சூழல் பணிகளுக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, நாட்டுடைய வளர்ச்சி, மாநிலத்துடைய வளர்ச்சி இயற்கை வளங்கள் சார்ந்து தான் இருக்கு. அப்ப இயற்கை வளங்கள எப்படி பாதுகாக்க போறோம்ங்கிறதுக்கும் முக்கியத்துவம் குடுக்கணும். வெள்ளம், வறட்சி இது போன்ற தடுப்புகளுக்கு நெறைய முயற்சிகள் இருந்தாலும், பல்லுயிரின பெருக்கம், பாதுகாக்கப்பட்ட பகுதிகள் இதெல்லாம் என்னைக்குமே சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் முன்வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை. அப்படி பார்க்கும்போது கடல்சார் உயிரினங்கள், பறவைகள் இவங்கள எல்லாம் பாதுகாக்கிறதுக்கு நெறைய அறிவிப்புகள் இன்னைக்கு வந்திருக்கிறது ரொம்பவே ஊக்கம் தரக்கூடிய விதத்துல இருக்கு. அறிவிப்பா மட்டும் இல்லாம இது செயல்லயும் வந்துரணும்ங்கிறது தான் நம்ம எல்லோருடைய ஆசையும். பாதுகாக்கப்பட்ட பகுதிகள், பல்லுயிரின பெருக்கம், இயற்கை சார்ந்த பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து, இதை சார்ந்த கல்வி முறைகளையும் முன்னெடுத்து சென்று, நெறைய அவேர்னஸ் கொண்டு நம்ம மாநிலத்தில இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள பாதுகாக்கிறதுக்கு இது ஒரு நல்ல முன்னோடி அறிவிப்புகள் வந்திருக்கிறது வரவேற்கக்கூடிய விஷயமா நான் பார்க்கிறேன்.